அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே சீமானோட மோதணும் அப்படின்னா நிச்சயமாக ரொம்பவே யோசிச்சு தான் அவங்க மோதணும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணல பேசியிருக்காரு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வெளியாக போகிற நிலையில் இதனுடைய முக்கியமான ஒரு முடிவுகள் வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெண்களுடைய ஆதரவு சீமானுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதா தான் இருக்குது. இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட கிட்டத்தட்ட 8 லட்சம் பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதும், அந்த 8 லட்சம் பெண்கள்லையும் 5 லட்சம் பெண்கள் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் அப்படின்றதான் கள நிலவரமாக இருக்கு. இப்படி ஒரு கருத்து கணிப்பு வெளியாகியதிலிருந்து திமுக கட்சி ரொம்பவே கதி கலங்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது குறித்து தான் பார்த்தீங்கன்னா தற்போது பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இனிமே பிற அரசியல்வாதிகள் நாம் தமிழ் கட்சியிடம் மோதுறதுக்கே கொஞ்சம் தயங்கி தான் மோதணும் அப்படின்னும், ஏன்னா இவங்க யாருமே எதிர்பாராத விதமாக தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்த பிறகு மேலும் ஒரு பெரிய விஷயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆதரவு சீமானுக்கு அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றதா தான் இருக்கு. ஏன்னா பெண்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைச்சா நிச்சயமாக அந்த ஒரு அரசியல்வாதிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பமாக ஆதரவு கிடைக்கும் அப்படின்றதான் கள நிலவரமாக இருக்கு. ஆரம்பத்தில் இப்படி ஒரு ஆதரவு எம்ஜிஆருக்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னும், அதற்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு கிடைச்சது, அதற்கு பிறகு சீமானுக்கு தான் இப்படி ஒரு ஆளுமை உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கள நிலவரம் சொல்லுது. இந்த நிலை இப்படியே போச்சு அப்படின்னா 26 தேர்தலிலேயே நிச்சயமாக சீமான் எதிர்கட்சியாக அமர்றதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும், எதிர்கட்சியாக உட்காந்துட்டாலே போதும் நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு நிகரான ஒரு ஆளுமை நாம் தமிழ் கட்சிக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ரவீந்திர துரைசாமி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மிகவும் ஆளுமையான நபர்களில் ஸ்டாலினும் சீமானும் கிட்டத்தட்ட சரிசமமாக இருக்காங்க அப்படின்றதும், ஒரு முதல்வருக்கு இணையான ஆளுமை சீமானுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பிற அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே வயிறு எரியும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆரம்பத்தில் இந்த கட்சி ரொம்ப நாள் நிலைக்காது, கொஞ்ச நாள்ல கலைஞ்சு போயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தற்போது 3வது பெரிய கட்சியாக மாறி அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சாதனையாக பெண்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக சீமான் மாறி இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக இந்த 14 ஆண்டு கால அரசியல் உழைப்பிற்கு கிடைச்ச பலன் தான் இது அப்படின்னு சொல்லி ஆகணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.